சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா வந்துட்டு விக்ரம் ஜீப்பில் போகிறத பார்த்த உடனே வந்து முருகன் கத்திட்டு அமுதாவை வந்து இறங்கிட சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு அமுதாவை அங்கேருந்து அனுப்பிட்டு மகா வந்துட்டு அந்த ஆட்டோவில் அந்த ஜீப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. விக்ரம் வந்துட்டு சார் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. நீ நல்லவன் தான் எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு ஒன்றாதான் நந்தினி மேடம் பெரிய அமௌண்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு யோசிக்கிறாங்க, நல்லவேளை இந்த கான்ஸ்டபிள் வந்து நம்மளை காப்பாற்றினா. 16 வருஷம் நாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளை எத்தனை முறை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, போலீஸாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்போது இந்த விக்ரமை போட்டு தள்ளலாம், பல்க் அமௌண்ட்டாக கொடுக்குறேன்னு நந்தினி மேடம் சொல்லியிருக்காங்க, அதனால இவனை போட்டு தள்ளிட்டு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மகா வந்து அப்படியே வந்து அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா வந்து காளிமுத்துக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவகங்கைக்கு போகிற பைபாஸில் தான் வந்து அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காளிமுத்து என்னது அந்த பக்கம் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் தெரியலப்பா, எனக்கு பயமாக இருக்குது, அண்ணனை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு பயமாக இருக்குப்பா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல காளிமுத்து வந்து அந்த இடத்துக்கு வந்து அமுதா கிட்ட கேட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவுக்கு வந்து புவனா வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. முருகனை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களே என்னாச்சு, இப்போ முருகன் எங்கே இருக்கான் அப்படிலாம் கேட்க, அண்ணி உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து டம்மி போலீஸ் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க பார்த்தா வந்து உண்மையான போலீஸ் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே வேஷம் அண்ணி, பொய்யா வந்து ஏமாற்றி விக்ரம் வந்து முருகனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீ தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு புவனா கேட்க, ஆமாம் நீ நான் தான் அண்ணன்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, முருகன் கண்டிப்பாக கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்போ தான் வந்து மகா வந்து அழுதுகிட்டே வந்து யோசிக்கிறாங்க, ஏன் முருகனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்கே இப்படி இருக்குது, தானாகவே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரனுக்கு வந்து அந்த திருச்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டாங்க. சார் நாங்கள் நல்லா விசாரிச்சிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது சார், அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மதுரை தல்லாக்குளம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏன் கூட இந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, அதனால் நாம் எதுவுமே அவங்கள சந்தேகப்படுற மாதிரியே கிடையாது, அவங்க வச்சுருக்கிற கேஸ் ஃபைலும் வந்து எல்லாம் பக்காவாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த ஏட்டு ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல, ஒருவேளை அவருக்கு யாராவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் திரும்பவும் அந்த ஏட்டுக்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜோதி மகாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஜோதி வந்துட்டு ஒரு ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜயும் வந்து ₹1 கொடுக்குறாங்க. அது வந்து முந்தானையில் முடிஞ்சு அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க சாமிக்கிட்ட, கடவுளே என் பொண்ணும் மருமகனும் வந்து நல்லபடியாக வீட்டு திரும்பிட்டா இந்த ₹1 சேர்த்து 1,00,000 வந்து உண்டியலில் வந்து காணிக்கையாக செலுத்துகிறேன், நல்லபடியாக அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. நந்தினி ஒரு பக்கம் நீ என்ன வேண்டுனாலும் சரி கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வீடு திரும்ப மாட்டாங்க, ஒரு பக்கம் விக்ரம் சாக போகிறான், இன்னொரு பக்கம் அதுக்கப்புறமா மகாவை நானே என் கையால் கொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமை வந்து ஒரு தோப்புக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விக்ரம் வந்துட்டு, சார் என்ன சார் இது, ஏதோ மண் ரோடு மாதிரி இருக்குது, என்ன எதுக்காக நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு குமார், என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உன்னை மேலூருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் நான் மதுரைக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன மேலூர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மேலூர் போயிட்டு தான் இப்போ நம்ம மதுரைக்கு போக போகிறோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக சும்மா பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்துட்டு அவங்கக்கிட்டே வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகா வந்து அந்த ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து, அம்மா இதுக்கப்புறம் யாரும் போன மாதிரி கூட தெரியல, ஆள் நடமாட்டம் கூட இல்லைம்மா, அவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பே இல்லைம்மா, வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அண்ணா என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, இல்லைன்னா முருகனை ஏதாவது பண்ணிவிடுவாங்க, இங்கே போங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலாம், கண்டிப்பாக இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, அவங்க வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டுருக்காங்க. அதுக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு புலிமுருகன் வந்து அந்த தோப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்களாம், அதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு லைவாக வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன், வீடியோ கால் போடுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த தோப்புக்கும் வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்துட்டு இருந்தால் அந்த ஆட்டோ வந்துட்டு பெட்ரோல் இல்லை அப்படின்னு
சொல்கிறாங்க. அண்ணா போகிற வழியில் வந்து எங்கேயாவது போட்டுக்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்மா இருக்கும், இருக்கிறது எடுத்து போட்டால் கூட கொஞ்சம் தூரம் தான் வரும்னு சொல்ல, அண்ணா போகிற இடத்துல போட்டுக்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஜீப் வந்து அங்கே போய் நிற்குது. விக்ரம் வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு, என்ன இது இப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, என்ன சார் இது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு குமார், என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உன்னை திரும்பவும் கோர்ட்டுக்கோ ஜெயிலுக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு விருப்பப்படல. உன்னை ஒரு மாதமாக ரொம்ப தேடி அலைஞ்சோமா, அந்த விரக்தியில் வந்து அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, அதனால் உன்னை திரும்பவும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுல உன்னை என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல, விக்ரம் வந்துட்டு என்ன சார் இது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேண்ட் கப்பை வந்து கழட்டிட்டு வந்து பின்னாடி வந்து கட்ட சொல்லி சொல்கிறாங்க. புலிமுருகன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் வந்துட்டு புலிமுருகன் வந்து நந்தினிக்கு வந்து வீடியோ கால் போட்டுட்ருப்பாங்க. நந்தினி அங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மகா வந்துட்டு விடாமல் வந்து விக்ரமுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோ வந்து ஒரு இடத்துல நின்றுடும், அப்படியே நடந்து வந்துக்கிட்டே வந்து விக்ரமுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் காலை கட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, காலை வந்து அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஸ்பீக்கரில் போட்ட உடனே வந்து மகா வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, முருகன் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனது வந்து எல்லாருமே வந்து ஒரிஜினல் போலீஸ் கிடையாது, டம்மி போலீஸ். அவங்க வந்து உங்களை பொய்யா சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரவுடி பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் வந்துட்டு, மேடம் என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரமாக வந்துட்டு நான் வந்து உண்மையான போலீஸ் அப்படின்றதுனால தான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பிடுவேன், நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு, சார் இவ்வளோ நேரமாக வந்து நீங்கள் ஒரிஜினல் போலீஸ்ன்றதுனால தான் வந்து நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன், ஒழுங்காக என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம், சார் என்ன சார் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஷூட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஷூட் பண்ண வரும்போது அதில் வந்து குண்டு இருக்காது. ஒரு 2 முறை அழுத்தி பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்து நந்தினி வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் உண்மை தெரிஞ்சது தான், எல்லாரையும் பயங்கரமாக அடிக்கிறாரு, அடித்து எல்லாரையும் கீழே தள்ளுறாரு. அப்போ கடைசியாக அந்த போலீஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, குமார் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே கரெக்டாக வந்து விக்ரம் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட உடனே மகா வந்து அந்த இடத்துலேயே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விக்ரமும் ஷூட் பண்ண உடனே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து வீடியோ காலில் வந்து நந்தினி வந்து பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.